மாநிலங்களுடைய உரிமையை பெறுவதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக ஸ்டாலின் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றது. இப்ப வந்து அ நம்ம அனுப்புற கோப்புகளை எல்லாம் கவர்னர் அப்படி வைத்துக் கொள்கிறார் என்பதற்கு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அந்த உரிமையை நிலைநாட்டியது என்பது இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் பாராட்டினார்களா இல்லையா? அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். இன்னைக்கு வந்து தேர்தல் தில்லுமுல்களுக்காக பிஜேபி என்னென்னவோ செய்கின்றது. எலக்டோரலில் திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வருகிறார்கள். இதை கண்டிப்பாக நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லிட்டு, இதை நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு அவர்ட்டருந்து. எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆன பல விஷயங்களை, மாநிலம் தழுவிய பல விஷயங்களை, இந்தியா தழுவிய தலைவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார். ஆமா. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்ப மொழி பிரச்சனை. மொழி பிரச்சனை வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்புக்கு தமிழ்நாடு ஒன்றுதான் எதிர்ப்பு, எதிர்ப்பு, எதிர்ப்புன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வருகின்ற மத்திய அமைச்சரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அது அல்ல என்று தன்னுடைய அந்த குரலை உயர்த்தி எல்லோருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்து, இப்போ மகாராஷ்டிரா என்ன? மகாராஷ்டிராவில் இந்தி எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை விட கடுமையாக இருக்கின்ற வகையில் அங்கு எதிர்ப்பு அங்கு உருவாகி இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் யார்? நம்முடைய சாட்சாத் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான். இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மொழிக் கொள்கை, மாநிலங்களின் உரிமையை பெறுதல், இப்போது கூட முதலமைச்சருக்கு கடிதம் பிரதமருக்கு கடிதம் இருக்கிறார். நிதி நீங்க விடுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மும்மொழி திட்டம் நிச்சயமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு நிதி நீங்க குடுங்கன்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு தான் உரிமையை கேட்டுட்டு தானே இருக்கிறாரு. இப்படி உரிமையை கேட்கறதுக்கு திராவிட இயக்கத்தில வேற ஸ்டாலின் அவர்களை விட்டால் வேற ஆள் இல்லையே சார். சார் நான் இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் சார். ஸ்டாலின் மீது அவர்கள் மீது எனக்கு இருக்கிற அபிப்பிராயம் என்னென்னா, ஒரே கேள்விதான் சார். இந்த தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஒரே அரசியல் தலைவர் நம்முடைய ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சார்.